முழுமையான ஈடுபாட்டுடன் செயலாற்றுங்கள். இப்படித்தான் சங்கரன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு வேடிக்கை நடந்தது. ஒரு வேலையை மாலையில் வீட்டுக்கு போனதும் மறக்காமல் செய்ய வேண்டும் என்று கைக்குட்டையில் அவர் முடிச்சு போட்டு கொண்டார். ஆனால் வீட்டுக்கு போனதும் எதற்காக அந்த முடிச்சை போட்டோம் என்பது அவருக்கு சுத்தமாக மறந்துவிட்டது. படபடப்பானார், மூளையை கசக்கினார், மொட்டை மாடியில் உலாத்தினார், நெற்றியில் தட்டி கொண்டார், நோட்டில் என்னென்னவோ கிறுக்கினார். நினைவுக்கே வரவில்லை. பேசாமல் படுத்து தூங்குங்கள், எதுவாயிருந்தாலும் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று அவரது மனைவி அறிவுரை சொன்னார். மாட்டேன், ஏதோ முக்கியமான விஷயமாயிருக்கும், அதை கண்டுபிடிக்காமல் எப்படி தூங்குவது என்று படுக்கையில் உட்கார்ந்தே இருந்தார். இதுவா அதுவா என மண்டைக்குள் 100,000 யோசனைகள் பூச்சிகள் போல் பறந்தன. கடைசியில் இரவு 2 மணிக்கு சலித்து போய் கைக்குட்டையை தூர எறிந்தார். சடக்கென்று ஞாபகம் வந்தது. இன்றைக்கு 9 மணிக்கே தூங்கி போக வேண்டும் என்று நினைவுபடுத்திக் கொள்ள போட்டப்பட்ட முடிச்சு அது. படபடப்பாக மூளையை இயங்காவிட்டால் சங்கரன் பிள்ளைக்கு நேர்ந்ததுதான் உங்களுக்கும் நேரும். முடிவை பற்றி கவலையை விடுங்கள். ஒவ்வொரு முறையும் முழுமையான ஈடுபாட்டுடன் செயலாற்றுங்கள். வெற்றி தானாக உங்கள் கதவை வந்து தட்டும்.